ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொண்டு மதீனா சென்ற பிறகு அங்கே அவர்கள் எத்தகைய வாழ்க்கை நிலையை வாழ்ந்தார்கள் என்பது பற்றி ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அவர்களுடைய அந்த வறுமை, அவர்களுடைய அந்த சிரமமான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு மேலும் சில சான்றுகளை ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சஹாபி. இவர் அன்சாரி கோத்திரத்தை சேர்ந்தவர், அன்சாரிகள் மதீனாவாசி. இவர் அறிவிக்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுரு பிஸ்ஸதகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுமாறு, தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு ஆணையிடுவார்கள். நாங்க தர்மம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்வோம். என்ன தர்மம் செய்வோம் கேட்டா, ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் பேரிச்சம்பழம். இதுதான் எங்களுடைய வசதியே. இங்க போனவங்க நிலைமை அப்படி இருக்குன்னு இல்ல, அந்த ஊருக்காரங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. மதீனா வாசிகளுடைய நிலைமையாவது பெரிய ஓஹோண்டு செழிப்பா இருந்துச்சான்னா அப்படி இருக்கல. நிறைய கஷ்டமா இருக்குப்பா, தர்மம் செய்யுங்க எல்லாரும் கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அங்கிருந்து போற இறை கொண்டு வந்தா ஒரு கையளவு பேரித்தவளத்தை கொண்டு வந்து இதான் எங்களால் இயன்றது என்று நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு நிலைமை நாங்க எப்படி இருக்கும் கேட்டா, ஒவ்வொருத்தருக்கும் தினசரி 1,00,000 திர்ஹங்கள் இன்னைக்கு எங்க வரவு செலவு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். அபூ மஸ்ஊத் அன்சாரி என்பவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் முஹாஜிர்களும் வந்தாங்களே, அந்த நேரத்தில் நாங்க பொருளாதார நிலையில எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாங்களே பிச்சைக்கார லெவல்லாம் இருந்திருக்கோம். இன்றைக்கு சாதாரணமா 1,00,000 திர்ஹங்களை பயன்படுத்துறோம். தினசரி 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி வசதியான ஒருவர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஒரு கையளவு கொண்டாந்து போடுவோம் அப்படிங்கிற லெவல்ல அந்த சஹாபாக்களுடைய நிலைமை ரொம்ப கீழே. அவங்க போனவங்களுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கு. அரவணைச்ச மக்கள் இருக்காங்க, சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நிலையில ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. இவ்வளவுக்கு பொருளாதாரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது தர்மத்தை பத்தி சொன்னாங்கன்னா ஒரு கையளவு கொண்டாந்து பேரிச்சம்பழம் போடுற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான உபசரிப்புல இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாத்துலயும் வாரி வாரி கொடுக்கிற அளவுக்கு, காலமெல்லாம் ஒருவரை பொறுப்பு இருக்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிலைமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்ததை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. நம்ம சொன்னவன் ஒரு கையளவு கொடுத்து 2 பேர் எடுத்துக்கிற சொல்லுவாங்க. ஒரு கையளவு பேரிச்சம்பழத்தை கொடுத்து 2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. சில நேரத்தில் அது கூட இருக்காது. நம்ம அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிறது. நாங்க ஒரு 7 பேர் இருந்தோம். 7 பேருக்கு சரியான பசி எதுவுமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறையிட்ட உடனே 7 பேரிச்சம்பழத்தை கொடுக்கறாங்க. தலைக்கு 1 எடுத்துக்கிறங்க. எதுக்குங்க? சாப்பாட்டுக்கு. பசி தாங்க முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க 7 பேர் முறையிடுகிறோம். 7 பேருக்கும் ஆளுக்கு 7 பேரிச்சம்பழம் இல்ல, தலைக்கு 1 என்ற கணக்கு பிரகாரம் 7 பேருக்கும் 7 பேரிச்சம்பழத்தை கொடுத்து ஆளுக்கு 1 எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் அன்றைக்கு கஷ்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுக் கொண்டு அதான் உணவே வாழ வேண்டிய நிலையில எல்லாம் நாங்க இந்த தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க அன்றைக்கு சிரமப்பட்டிருக்கிறோம் சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. அந்த நிலைமையை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது வாழ முடியுமா? வாழ்ந்திருக்கிறாங்கன்னா ஒரே காரணம் ஆகிறது தான். இந்த உலகம் கணக்கு கிடையாது. அங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவர்களை இப்படி எல்லாம் வாழ வச்சு. இல்லைன்னா இப்படி ஒரு மனிதன், எந்த மனிதனும் வாழ முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, தினசரி ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இதான் அவனுடைய மொத்த உணவு அப்படின்னு சொன்னால் எவனாலே வாழ முடியாது. அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ முடிஞ்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தை ஒரு கணக்குல எடுத்துக்கல. போப்பா, இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம அங்க போய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாத்திரம் தான் உங்களுக்கு இலட்சியமா இருந்துச்சு. அதை பாருங்க,
ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இவரும் ஆதி காலத்துல அந்த 12 பேர்ல இவர் ஒரு ஆள் அக்கபாவுல வந்து உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாரு. அந்த மாதிரியான அன்சாரிகள்ல இவர் ஒரு ஆளு. இவர் சொல்றாரு, எங்களை ஒரு 300 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அனுப்பினார்கள். 300 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பினார்கள். நாங்க அதுக்குள்ள தேவையான உணவுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு அந்த போறோம். 300 பேருக்கு தேவையானதை தயாரித்து கொண்டு போறோம். போனா ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு பேரித்தம்பளம் என்ற கணக்குல தான் கிடைக்குது. கொண்டு போயிருக்கோம். போய் சேர்றதுக்கு இத்தனை நாள் சண்டை நடக்கும், திரும்பி வந்து சேரத்தினாலே அப்ப அவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து பங்கு வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பளம் கொடுத்தா தான் எல்லாரும் கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. ஆளுக்கு ஒரு எதுக்கு போருக்கு போறவங்களுக்கு போருக்காக வேண்டி ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து களத்தில் இறக்கி விடும் பொழுது என்ன உணவை அந்த சமுதாயத்தினால தயாரிக்க முடிச்சுன்னு சொன்னா போய் திரும்பி வர்ற வரைக்கும் தினசரி ஒரு பேரிச்சம்பளம் தான். அதான் அவங்களுடைய உணவு என்ற வகையில அனுப்பி விடுறாங்க. இந்த செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அடுத்த தலைமுறையில வஹப் பின் கைஸான்கிறவர்கிட்ட சொல்றாரு, இப்படிலாம் நாங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் கேட்கிறாரு, ஒரு பேரிச்சம்பழம் ஒரு மனுஷனுக்கு எப்படி போதும்? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழங்கிறீங்கள, ஒரு வேளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருப்போங்கிறீங்கள, இதை எந்த மூளைக்கு காணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ வேறப்பா அதுவும் இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க, நீ இதை போய் சொல்ற, இதுவாக கொஞ்சம் நல்ல நிலைமை இல்லை. நாங்க தினசரி ஒரு பேரிச்சம்பழங்கிறது வந்து ஒரு நல்ல நிலைமை, அதுவும் இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். நீ அதை பத்தி கேளு, ஏதோ ஒரு பேரிச்சம்பழமா சாப்பிட்டோமே அதை பத்தி கேட்கிறியான்னு சொல்லி தனக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்றாரு. அவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹப் பின் கைஸான்ங்கிற அடுத்த தலைமுறையில சேர்ந்தவர் தாபியிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நாங்க போறதுக்கு போனோம், 300 பேர் போனோம், ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தினசரி, அதை பத்தி தான் சண்டை பிடிக்கணும், பிரயாணம் போகணும், சண்டையும் பிடிக்கணும், அந்த மாதிரியான நிலைமையில நாங்க போனோம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு பேரிச்சம்பழத்தை என்ன பண்ணுவீங்க, என்ன பண்றதா, அதுவும் கிடைக்காம இருந்திருக்கோம், அது தெரிஞ்சுக்கணும், அது இல்லாமலும் நாங்கள் வாழ்ந்திருக்கோம், ஒரு நாளைக்கு உண்மை இருக்காது, வெறும் தண்ணி தான், அந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கு என்று சொல்லி அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் சொன்னது இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கிறது. அவ்வளவுக்கு ஒரு மோசமான, தாங்க முடியாத ஒரு கொடூரமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவ்வளவு கஷ்டத்தையும் நினைஞ்சிருக்கிறாங்க அந்த மக்கள், சகித்துக் கொண்டு மதீனாவில் உள்ளவங்களும் மக்காவில் உள்ளவங்களும் சகித்துக் கொண்டுதான் இந்த தீன்ல அவ்வளவு பிடிப்போடவும், அது நம்மள மாதிரியான வாழ்க்கையை அவங்க நடத்தலைய, இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க களத்திலேயும் இறங்குறாங்க. நம்ம களத்துல இறங்குறது இல்லையா, நம்ம என்னத்துதான் நல்லா காத்தமா இருந்தாலும் நம்மளை கொண்டே களத்திலே இறங்கி விட்டுருக்குது. அந்த காலத்துல மாதிரி பிரயாணம் சிரமப்பட்டு பிரயாணம் பண்ணி போய் எதிரிகளை சந்திச்சு இவ்வளவு பயத்துக்கு மத்தியில இவ்வளவையும் கஷ்டம் போட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் ஏன் வருவானோ, எந்த ஊருக்காரன் தாக்கம் வந்துருவானோ, மக்காக்காரன் படம் எடுத்து வருவானா, யூதம் படம் எடுத்து வந்துருவானா, அங்கிட்ட ஹைபர்ல இருந்து வந்துருவானா, இப்படி இந்த பயந்துகிட்டு இந்த இதையும் தாங்கிக்கிட்டு உயிர் எந்த நேரத்திலையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து அந்த மக்கள் வாழ்ந்து இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்க மதீனாவுல ஒரு பெண்மணி இருந்தாங்க. இது சஹீஹ் புகார்ல வரக்கூடிய சம்பவம். ஒரு பெண்மணி இருந்தார்கள். அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் இருந்துச்சு, பயிர் செய்யக்கூடிய நிலம். அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு வெள்ளிக்கிழமையான உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த பயிருடைய வேலையெல்லாம் புடுங்கி, ஒரு பயிர்னா ஒரு கீரை மாதிரி வகை, கீரை வகையை சேர்ந்தது, அந்த கீரையெல்லாம் புடுங்கி ஒரு சட்டில போட்டு அதுல ஒரு கையளவு கோதுமையை அரைச்சி போட்டு தண்ணி கட்சி மாதிரி காய்ச்சுவாங்களாம். அதாவது கீரை பெரும் கீரையை அவிச்சு குடிக்க முடியாதுல, கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுல கொஞ்சோன்னு ஒரு கை கோதுமையை எடுத்து அரைச்சி